Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to the last sum of this exercise, which is 20th sum in exercise 3B. So 20th sum paranga given kuduthirukanga. First question படிச்சுக்கலாம். Two brothers A and B invest 16,000 each in buying shares of two companies. A buys 3%, 100 rupees shares at 80 and B buys 10 rupees shares at par. At par naane equal, NVU MVU equal, adhan at par. If they both receive equal dividend at the end of the year, find the rate of interest of the dividend received by B. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இம்பார்ட்டன்ட் க்ளூ வடே இங்கே தான் இருக்குது. இஃப் போத் ரிசீவ் ஈக்குவல் டிவிடெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஸோ ஃபைனலாக ஆனுவல் டிவிடெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். கிவன் மட்டும் பாருங்கள், இது ஏ அண்ட் பி, இது கேஸ் 1 கேஸ் 2 இல்லாமல் இது ஏ அண்ட் பியாக இருக்குது. ரெண்டு பேருமே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 16,000. இதுக்கும் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 16,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ பைஸ் டிவிடெண்ட் வந்து 3%, 100 rupees. என்வி வந்து 100 rupees-ஆக இருக்கும்போது எம்வி வந்து 80-ஆக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பி பைஸ் ₹10%, என்வி வந்து 10 rupees-ஆக இருக்குது, எம்வி வந்து அட் பார்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் 10-ஆக தான் இருக்கும். ஸோ டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு தெரியாது. இது வந்து கொஷின் மார்க். டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஆனுவல் டிவிடெண்ட் ஈக்குவல்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ரெண்டுத்துக்குமே ஆனுவல் டிவிடெண்ட் ஈக்குவல்னால் ஆனுவல் டிவிடெண்ட் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், டு ஃபைன் வந்து the rate dividend percentage received by B, அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷனில் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாகவே எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஆனுவல் இன்கம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தேவை. ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தேவை. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஏ அண்ட் பி. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இங்கேயும் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி, இதுவும் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? ரெண்டுத்துக்குமே 16,000 ஈச்சுன்னு தானே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே 16,000 தான். ஸோ 16,000 பை எம்வி பாருங்கள் 80. ஸோ எம்வி வந்து ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு வந்து 80 கொடுத்துருக்காங்க. ஸோ பை 80. ஸோ ஜீரோஸ் கேன்சல் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணணும். ஸோ 200. என்வி வந்து 200. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 200. இங்கே பாருங்கள், பியோட வேல்யூ பாருங்கள். நம்பர் ஆஃப் ஷேர் இன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 16,000, எம்வி வந்து 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1,600. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆனுவல் இன்கம் தானே. ரெண்டுத்துக்குமே ஆனுவல் இன்கம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனுவல் இன்கம். ஸோ ஆனுவல் இன்கம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு டி பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. இதுவும் வந்து ஆனுவல் இன்கம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு டி பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் எழுதாதீங்க. நான் ஒரு சீக்கிரம் போடணும் அப்படின்றதுக்காக எழுதினேன். பட் நீங்கள் அதை ஃபாலோவே பண்ணாதீங்க. கிளியராக எழுதுங்க. உங்களுக்கு வர்றது ஒரு 80 மார்க்ஸில் ஒரு 2 சம்மோ 1 சம்மோ தான் வரப்போகுது. அதுவும் வந்து ஏஐ அந்த மாதிரிலாம் எழுதி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 200, டி பர்சன்டேஜ் வந்து 3/100 இன்ட்டு என்வி பாருங்கள் 100. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் வந்து 600. இப்போ செகண்ட் ஒன்னுக்கு பார்க்கலாம். செகண்ட் ஒன்னுக்கான ஆனுவல் இன்கம் வந்து 1,600. டிவிடெண்ட் வந்து தெரியாது, D/100 இன்ட்டு என்வி பாருங்கள் 10. ஸோ எது இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஸோ 160 D.
இன்ட்டு டி 160D. ஸோ ரெண்டு ஆனுவல் இன்கம் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. போத் ரிசீவ்ஸ் ஈக்குவல் டிவிடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். 160 இதுவும் ஆனுவல் டிவிடெண்ட் ஆஃப் ஃபஸ்ட் கேஸ், இது ஆனுவல் டிவிடெண்ட் ஆஃப் செகண்ட் கேஸ். ஸோ ஏ அண்ட் பிக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு டியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ டியை மட்டும் ஒரு சைடு வச்சா 600 by, ஸோ கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 4 டேபிளில் 4 times, இது 1 time, இது 15. ஸோ 15/4, 15/4 வந்து 3 times 12, 3.75. அதுதான் வந்து உங்களோட டிவிடெண்ட் பர்சன்டேஜாக இருக்க போகுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது என்ன எழுதணும்னா, டிவிடெண்ட் பர்சன்டேஜ் received by B is 3.75% அப்படின்னு முடியுங்க. ஓகேவா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.